அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நோவியோ கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எஃப்டி பேஸ்டு செக்யூர்டு கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் எஃப்டி பண்ணாலே இந்த கிரெடிட் கார்டு வந்து தந்துடுவாங்க. ஸோ அதனால் மினிமம் வந்து 2000 ரூபாயிலிருந்து எஃப்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 2000 ரூபாய்க்கு கூட எஃப்டி பண்ணிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடச்சிரும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுக்கு வந்து எஃப்டி பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்டி பண்ணாலே இந்த கிரெடிட் கார்டு வந்து தந்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான அந்த கிரெடிட் ஸ்கோர்லாம் வந்து தேவையே இல்லை. முக்கியமாக இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் வந்து கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அந்த மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ கியூஆர் கோட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ண முடியும். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்ல போனோம்னா, இப்போ இதில் என்னன்னா 5000 ரூபா மதிப்புள்ள அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் புக் மை ஷோவில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மூவி டிக்கெட் ஆஃபர் வந்து கிடச்சிருது மாதத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஜெப்டோ, ஸ்விக்கி இது போன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் என்னன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஆஃப்மே வந்து கிடச்சிருது. ஸோ சப்போஸ் அதை பற்றி உங்களுக்கு இன்னுமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா, தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, தென் இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இன்னுமே இந்த கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதில் நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ரிவ்யூ வீடியோ. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த நோவியோ கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதை வந்து 2 பேங்க் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து டிசிபி பேங்க்கு, இன்னொன்று வந்து எஸ்பிஎம் பேங்க்கு. உங்களுக்கு எந்த பேங்க் வந்து இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க அது நீங்கள் இவங்களுடைய அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நோவியோ யூபிஐ கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் நோவியோ யூபிஐ கிரெடிட் கார்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த அப்ளிகேஷனில் என்னென்னா நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சென்ட் மீ தி ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க, அதை நீங்கள் அந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பேன் பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அனுப்பலாமா அது மாதிரி உங்களுடைய அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே எஸ் நோட்டிஃபை மீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அனுமதி கொடுத்துக்கோங்க. தென் இவங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் அப் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து டிசிபி பேங்கோடைய நோவியோ கிரெடிட் கார்டு தான் வந்து இஷ்யூ ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்பிஎம் பேங்கோடைய நோவியோ கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகுதா, இல்லைனா டிசிஎம் பேங்கோடைய நோவியோ கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகுதா அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 2 கிரெடிட் கார்டோடைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ மாற்றம்லாம் எதுவும் இல்லை. ஸோ வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதை வந்து எஸ்பிஎம் பேங்க், டிசிபி பேங்க் இந்த 2 பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டு தான். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் மூலியமாக இவங்க வந்து உங்களுடைய அந்த பேன் நம்பரு, அதுக்கப்புறமாக உங்களுடைய பேனில் வந்து உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்குது, தென் உங்களுடைய பேனில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி அது வந்து காமிப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண போகிற இமெயில் அட்ரஸில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு ரிலேட்டட் அந்த கம்யூனிகேஷன்லாம் அதில் அனுப்புவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய இமெயில் அட்ரஸை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பை ப்ரொசீடிங் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் கீழே அக்செப்ட் ஆல் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லாமே டிக் ஆயிரும். தென் கீழே கண்டினியூ அண்ட் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க, அதை நீங்கள் அந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக உங்களுடைய ஆதார் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரி சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை படித்து பார்த்து அதை பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென்
உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை அந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேன் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், தென் உங்களுடைய பேனில் வந்து பேர் எப்படி இருக்குது எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா கீழே ஐ ஹியர் பை சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னன்னா இது வந்து ஒரு எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டுனால, செக்யூர்டு கிரெடிட் கார்டுனால நீங்கள் எஃப்டி பண்ணாத அந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் எஃப்டி வந்து பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு வந்து டிசிபி பேங்கோடைய நோவியோ கிரெடிட் கார்டு தான் வந்து காமிக்குது. வேணும்னா நீங்கள் வியூ ஆல் பெனிஃபிட்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஃப்டி வந்து 2000 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் 2000 கூட எஃப்டி பண்ணி இந்த கிரெடிட் கார்டை எடுக்கலாம். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ஃபிசிக்கல் கார்டு வேணும்னா அப்போ என்னன்னா நீங்கள் மினிமம் 10,000 வந்து எஃப்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து கிடைக்கும். தென் இதில் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எஃப்டி பண்ணுறீங்களோ அதோடைய 90% உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் 2000 எஃப்டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய 90% எவ்வளோனா 1800 ரூபா. ஸோ அவ்வளோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கிடச்சிரும். தென் அந்த எஃப்டியில் எவ்வளோ வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 6.9% per annum அது மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஃபியூச்சரில் வந்து மாறலாம். அது எல்லாமே டிசிபி பேங்க் பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இதில் எஃப்டி பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் எஃப்டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் 12 மாதம் கழிச்சு அந்த எஃப்டி வந்து ரினியூ ஆயிரும். திரும்ப வந்து அந்த பணம் வந்து எஃப்டியில் போயிடும். எஃப்டியில் என்னென்னா உங்களுடைய 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற பணம் வந்து இன்ஷோர்டாக இருக்கும் பை ஆர்பிஐயோடைய அந்த டிஐசிஜிசி. ஸோ அதனால் அதுவுமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் சப்போஸ் உங்களுக்கு அந்த எஃப்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு எஃப்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா பேயபிள் எஃப்டி அமௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு பென்சில் மாதிரி ஐக்கன் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எஃப்டி பண்ணணுமோ அதை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும் அது வந்து அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 10,000 எப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய 90% எவ்வளோனா 9,000 ரூபா. ஸோ அதனால் 9,000 ரூபா கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் கீழே வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னன்னா சப்போஸ் நீங்கள் 10,000 எப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னன்னா இவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கார்டு இருக்கு இல்லையா அது வந்து கிடச்சிரும். அதான் வந்து கீழே போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000 வந்து எப்படி பண்ணி இந்த கிரெடிட் கார்டை எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதனால் அகைன் நான் வந்து அந்த பென்சில் மாதிரி ஐக்கன் இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃப்டி அமௌண்ட்டில் 2000 ரூபா அது மாதிரி வந்து போட்டிருக்கேன். எனக்கு கிரெடிட் லிமிட் எவ்வளோ கிடைக்கும்னா 1800 ரூபா. எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எஃப்டிக்கான அந்த பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, எஃப்டி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் கீழே அக்செப்ட் ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா பாக்ஸ்லையுமே வந்து டிக் ஆயிரும். தென் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் எஃப்டிக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஃபில் பண்ண போகிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அந்த எஃப்டி பணம் வந்து வரும். ஸோ அதனால் உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதில் உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறமாக ரீஎன்ட்ரி அக்கௌண்ட் நம்பரில் அகைன் அந்த அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறமாக ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் நேமு, பிரான்ச் நேமு அது வந்து அங்கேயே போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும்னா கீழே வேலிடேட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் அந்த எஃப்டிக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக பண்ணிங்கன்னா அது வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த எஃப்டிக்கான பேமெண்ட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் எளிதான ஆப்ஷன் எதுனா யூபிஐ தான். ஸோ அதனால் யூபிஐ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பேமெண்ட்டோடைய பேஜ் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த யூபிஐ ஆப்ஸில் வந்து காமிக்கும். இந்த ஃபோன்பே, பேடிஎம் ஆப்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஸ் அண்ட் யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலியமாக இந்த எஃப்டிக்கான பேமெண்ட் வந்து பண்ணணுமோ அந்த யூபிஐ அப்ளிகேஷனை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக என்னன்னா அந்த யூபிஐ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாக நார்மலாக எப்படிலாம் நீங்கள் அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் வந்து பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக என்னன்னா கன்ஃபர்மிங் பேமெண்ட் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த எஃப்டிக்கான பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் அந்த எஃப்டி வந்து ஆயிரும். தென் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேரிடா இல்லைனா சிங்கிளா எதுவாக இருந்தாலுமே சரி அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய மதருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து என்னவா இருந்துச்சு இல்லைனா சர்நேம் வந்து என்னவா இருந்துச்சு அந்த லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் சேலரிடா இல்லைனா ஸ்டூடெண்ட்டா, ரிட்டையர்டு ஆர் பென்ஷனர், செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல், செல்ஃப் எம்ப்ளாய்ட் நான் ப்ரொஃபஷனல், அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொஃபஷன் ஆக்குபேஷன்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆக்குபேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய நெட் ஒர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, அதாவது என்னென்னா உங்களுடைய அந்த சொத்து இருக்கு இல்லையா அந்த அசெட்ஸு அதில் நீங்கள் உங்களுடைய லோன் அந்த லைபிலிட்டிஸ் அது எல்லாமே மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும் இல்லையா அது வந்து எவ்வளோ அந்த நெட் ஒர்த் இருக்கு இல்லையா அதை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த இன்கம் மற்றும் டிரான்சாக்ஷன் பற்றி சில விஷயம்லாம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து கிராஸ் ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு எங்கிருந்து வருமானம் வரும் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சேவிங்ஸ் மூலியமாவா இல்லைனா சேலரி இல்லைனா பிஸ்னஸ் மூலியமாக வருமா இல்லைனா ப்ராப்பர்ட்டியை விற்று வருமா இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக வருமா இல்லைனா இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது என்னென்னா பூர்வீக சொத்து அது மூலியமாக வருமா இல்லைனா ப்ரொஃபஷனல் ஃபீஸா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொசீஜரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிலலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்தியா அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஓரளவுக்கு அப்ராக்ஸா இந்த ஒரு மாதத்தில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுவீங்க அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப் டு 20 அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக நீங்கள் ஓரளவுக்கு அப்ராக்ஸா ஒரு வருஷத்துக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக எவ்வளோ மதிப்பான டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 2000 ரூபாய்க்கு எப்படி பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டை எடுக்கிறேன். ஸோ என்னுடைய கிரெடிட் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 1800 தான். லெஸ் தென் 50,000 அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸில் தான் அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா அந்த கிட்டு அது வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் வந்து காமிக்கும். ஸோ அந்த அட்ரஸில் தான் அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை டெலிவர் பண்ணணும்னா அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸை ஃபில் கூட பண்ணலாம். ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நாமினினா யாருன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து எஃப்டி பண்ணி இந்த கிரெடிட் கார்டை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் சப்போஸ் தப்பா எடுத்துக்காதீங்க அந்த பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பர்சன் யாரை வந்து நாமினியா ஆட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த பர்சனுடைய அந்த எஃப்டியில் இருக்கிற பணம் எல்லாமே அவங்களுடைய நாமினிக்கு போயிடும். ஸோ அதனால தான் நாமினி ஆட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த பர்சனை ரொம்பவே அதிகமாக நம்புறீங்களோ உங்களுடைய அம்மா அப்பா இல்லைனா பிரதர் ஆர் சிஸ்டர், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, சன் ஆர் டாட்டர் அவங்கள நீங்கள் நாமினி ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணணுமோ அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரிலேஷன்ஷிப் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க வந்து ஃபாதரா மதரா சன்னு டாட்டர் பிரதர் சிஸ்டர் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நாமினியோடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் வந்து காமிக்கும். ஸோ அந்த அட்ரஸில் தான் நீங்களும் உங்களுடைய நாமினியும் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய நாமினி வந்து வேறு அட்ரஸில் இருக்காங்கன்னா ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணி நாமினி இருக்கிற அட்ரஸை கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த நாமினி டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்குது அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய கிரெடிட் கார்டில் உங்களுடைய பேரை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு உங்களுடைய எந்த பேர் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக நம்ம முக்கியமான ஸ்டெப்பில் வந்துட்டோம். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வீடியோ கேவைசி மூலியமாக அந்த கேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே கொடுத்துருக்கிற டைம்குள்ளே நீங்கள் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பண்ணலினா அந்த எஃப்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய
அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ கேஒய்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ கேஒய்சியில் என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கேஒய்சி மூலியமாக அந்த கேஒய்சி பண்ணும்போது இவங்களுடைய ஏஜென்ட் உங்ககிட்ட அந்த ஸ்க்ரீனில் காமிச்ச சில பேசிக்கான அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, சில பேசிக்கான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வீடியோ கேஒய்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் குட் ஸ்டார்ட் VKYC அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அந்த அனுமதி வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுக்கு DCB பேங்கோடைய கன்சென்ட் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சில அனுமதியெலாம் கேட்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் வீடியோ கால் கேஒய்சிக்கு ரெடியா அது மாதிரி வந்து கேட்பாங்க. தென் உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா அது மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இருக்குன்னா பேன் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா, நீங்கள் ஒரு வீடியோ காலில் இவங்களுடைய ஏஜென்ட் கூட கனெக்ட் ஆயிருவீங்க. அவங்க உங்களுடைய வீடியோ கேஒய்சி மூலியமாகவே அந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா நடக்கும்னா, அவங்க உங்களுடைய ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ கேஒய்சி மூலியமாகவே அந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அடுத்ததாக இவங்க என்னென்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் மற்றும் உங்களுடைய வீடியோ கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய DCB நோவியோ கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அடுத்ததாக உங்களுடைய கிரெடிட் கார்டை செட்டப் பண்ணுறதுக்கு கீழே செட்டப் யுவர் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அனுமதியெலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் படித்து பார்த்து கண்டினியூ மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அனுமதியெலாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா அந்த டிவைஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த சிம் ஸ்லாட்டில் இருக்கோ அதை நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க என்னென்னா அந்த வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு எம்பின் வந்து செட்டப் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் எப்போல்லாம் இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஆகுறீங்களோ அப்போ என்னென்னா இந்த எம்பின் வந்து கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் ஆக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எம்பினை ரெண்டு வாட்டி போட்டதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை உங்களுக்கு எனேபிள் பண்ணணுமா இந்த அப்ளிகேஷனுக்கு அது வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் ஆகுறீங்களோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். ஸோ அதனால் எனேபிள் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எனேபிள் ஆயிரும். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய வர்ச்சுவல் கிரெடிட் கார்டை இது மூலியமாகவே ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறமாக அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் நிறைய அந்த UPI அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் லிங்க் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மர்ச்சன்ட் கிட்ட அந்த UPI ஸ்பென்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அனுப்புவாங்க. அதை அந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய கிரெடிட் கார்டோடைய அந்த டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன், இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், அதில் ஏகப்பட்ட அந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணுறது, தென் அதோடைய லிமிட் வந்து செட் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் இது மூலியமாகவே மேனேஜ் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் அப்படியே பேக் வந்ததுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, பேக் வர மாதிரி, அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் இது மூலியமாகவே மேனேஜ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறது, தென் அந்த கிரெடிட் கார்டை கண்ட்ரோல் பண்ணுறது, தென் சப்போஸ் உங்களுக்கு அந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்னும் வந்து எப்படி பண்ணி அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களுடைய கிரெடிட் லிமிட் என்னது, தென் எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ அதில் லிமிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த DCB நோவியோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். அதுக்கோசம்னாச்சும் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தென் இந்த SBM நோவியோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்மே ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விருப்பம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த SBM நோவியோ ரூபே கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.